அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கணக்கு பதிவுகளில் லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகளில் தியரி 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸு 5 மார்க்ஸ் மட்டும் பார்க்கணும். அதில் சின்ன சின்ன பார்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, சந்தா வருவாய் செலவு கணக்கில் வரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தாவினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் கணக்கில் அப்படிங்கிறது ஒன்றும். இன்னொன்று விளையாட்டு பொருள் எழுது பொருளுடைய ஆரம்ப இருப்பு, அந்த ஆண்டு வாங்கியது, செலவினம் போக மீதி இருப்பது, அடுத்து முதல் நிதி, அப்புறம் நிலைச்சொத்துக்கள், இதெல்லாம் இறுதி கணக்கில் எவ்வாறு இடம்பெறும். இதில் முக்கியமாக முதல் நிதி, முதல் தொகையை கண்டறிவதற்கு முதல் நிதி தொடக்க நிலை அறிக்கையை தயார் செய்து தொடக்க முதலை காண்பிக்க வேண்டும் என்று சில கணக்குகளை போடும். இவை எல்லாம் இணைந்து வரக்கூடிய கணக்கு தான் இந்த 5 மார்க்ஸில் வரக்கூடிய இறுதி கணக்கு என்று சொல்லக்கூடியது. இப்போ லாப நோக்கற்ற அமைப்புகளில் இறுதி கணக்குகள் அப்படின்னு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, வருவாய் செலவின கணக்கும் இருப்பு நிலை குறிப்பும். ஆனால் இந்த கணக்கெல்லாம் பார்க்கக்கூடியது 3 வகையான கணக்குன்னு ஆரம்பிச்சு பெறுதல் செலுத்தல் கணக்கு, வருவாய் செலவின கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு. இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கை கொடுத்து தான் வருவாய் செலவின கணக்கில் போடுறோம். பெறுதல் செலுத்தல் அனைத்து விதமான ரொக்க பெறுதல்கள், அனைத்து விதமான ரொக்க செலுத்தல்களும் அடங்கியக்கூடிய கணக்கு. அப்போ அந்த பெறுதல் செலுத்தல் கணக்கை கொடுத்து தான் அதிலிருந்து வரக்கூடிய பெயரளவு கணக்குகள், நிலை சொத்துக்கள் அனைத்தும் அடங்கியிருக்காங்க. அதிலிருந்து பெயரளவு கணக்குகளை எடுத்து தான் நம்ம வருவாய் செலவின கணக்கு போடுறோம். பெயரளவு கணக்குகள் என்பது வருவாய் செலவினத்தை உள்ளடக்கியது. அதில் வரக்கூடிய பேலன்ஸ் தான் உபரி அல்லது பற்றாக்குறைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த உபரியை கொண்டு வந்து முதல் நிதியோட சேர்த்துட்டோம்னா இறுதி கணக்கு முடிச்சிடலாம். அல்லது பற்றாக்குறை வந்தோம்னா முதல் இருந்து நம்ம கழிக்க போகணும். இதுதான் நம்ம பார்த்த கணக்கு. இவை அனைத்தும் அடங்கிய ஒரு 5 மார்க்ஸ் கணக்கில் உங்களுக்கு பாடப்பகுதியில் பயிற்சி வினாக்களில் 5 கணக்குகள் இருக்கிறது. 5ம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி வந்துடும். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம 2 கணக்கு போட போகிறோம். மாணவர்கள் 2 கணக்கு பயிற்சியாக செய்து பார்க்கலாம். இன்னும் ஒரு கணக்கு அடுத்த வகுப்பில் போட போகிறோம். இப்போ அந்த கணக்கு பாருங்கள். முதல்ல படிக்கும் போதே மைண்டில் வருவாய் செலவின கணக்கில் இது வரும். அதை முடிச்ச உடனே கீழே வந்து கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து அதான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதையும் பார்த்து அதோடு தொடர்புடைய கணக்குகள் இந்த பெறுதல் செலுத்தலில் எங்கே இருக்குது, என்ன பண்ணணுங்கிறத முதல்ல மைண்ட் செட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா எடுத்தடுப்புலேயே நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சுட்டு ஏதோ ஒன்று விட்டுட்டோம்னு சொல்லி அடித்து எழுதக்கூடாது. கணக்கு பதிவுகளை அடித்து எழுதுவது என்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஒரு கணக்கு செய்வதற்கு 10 நிமிடங்கள் ஆகிறது என்று சொன்னால் அந்த கணக்கில் அசால்ட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டு அந்த கணக்கை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டாகக்கூடிய நேரம், சரியாக செய்யக்கூடிய நேரத்தை விட கூடுதலான நேரம் பிடிக்கும். அதனால் ஆரம்பிக்கும் போதே நிதானமாக தெளிவாக தன்னுடைய கணக்குகளை முழுமைப்படுத்தி செய்ய ஆரம்பிக்கும். அந்த அடிப்படையில் கணக்கு படிச்சு பாருங்க. ராமநாதபுரம் கிரிக்கெட் மன்றத்தின் பின்வரும் தகவல்கள் இருந்து 2018 டிசம்பர் 31 இறுதி கணக்கில் தயார் செய்ய நான் சிற்பா தலைப்பு கொடுத்துருக்கேன். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்வரும் பெறுதல் செலுத்தல் கணக்கில் இருந்து 2018 டிசம்பர் 31 வருவாய் செலவின கணக்கையும் இருப்புநிலை குறிப்பை தயார் செய்ய கேட்பாங்க. இறுதி கணக்கை தயார் செய்ய கேட்டாலும் தனித்தனி கணக்காக இருந்தாலும் இதில் பெறுதல்கள் செலுத்தல்கள் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம வருவாய் செலவு பண்ணலாம். இதில் வந்து அனைத்து சொத்துக்கள், அனைத்து விதமான பேரளவு கணக்குகள் இடம். இதில் ஆரம்ப ரொக்கம் கொடுத்துருது. இறுதி கணக்குனாலே நம்ம இறுதியில் உள்ள கையிருப்பு ரொக்கம், வங்கி ரொக்கத்தை தான் நம்ம இருப்புநிலை குறிப்புக்கு எடுப்போம். ஆரம்ப கையிருப்பு ரொக்கம், வங்கி என்பது நமது இருப்புநிலை குறிப்புக்கு அது வராது. இறுதியில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு மட்டும் அதை நம்ம கன்சிடரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தால என்ன கொடுத்துருக்கு? 2017, 18, 19 3 ஆண்டுக்குரிய சந்தா கொடுத்துருக்கிறது. நம்ம எந்த ஆண்டுக்குரிய கணக்கு கண்டுபிடிக்கிறோம்னா 2018 ஆண்டு. அப்போ 2018 ஆண்டுக்குரிய சந்தா வரும் நம்ம எடுத்துக்கணும் வருவாய் செலவின கணக்கில். 2017 சென்ற ஆண்டு அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 19 முன்கூட்டி பெற்றது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முன்கூட்டி பெற்றதுன்னு சொன்னால் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் முன்கூட்டி பெற்றது பொறுப்பாகும். நுழைவு கட்டணம் இது வருவாய் செலவின கணக்கில் வரக்கூடிய பெறுதல். நன்கொடைன்னு வந்துட்டால் பொது நன்கொடை கொடுத்து சிறப்பு நன்கொடையாக இருந்தால் சொத்து, பொது நன்கொடை வந்ததுனால வருவாய் செலவின கணக்கில் வரலாம். பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றா பணம் வரும், வரவு. இதில் வரவுகள்
சற்றே கிரெடிட் வரவுகள் சொல்லும். வாடகை செலவு, பொழுதுபோக்கு செலவுகள், செலவினம், அனைவரும் நீண்ட கால சொத்து இதில் வரக்கூடாது. இருப்புநிலை குறிப்புல சொத்துல காட்டணும். வருவாய் செலவு கணக்கில் வரக்கூடாது. விளையாட்டு பொருள் வாங்கியது, இப்போ இதில் நம்ம என்ன கவனத்தில் வச்சோம். விளையாட்டு பொருள் வாங்கியதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். விளையாட்டு பொருள் ஆரம்ப இருப்பு, இது செலவு தான். அதாவது விளையாட்டு பொருள் ஆரம்ப இருப்பு அப்படிங்கிறது விளையாட்டு பொருள் ஆரம்ப இருப்பு வாங்கியிருக்கிறோம். ஆரம்பத்தில் இருக்கு, சென்றாண்டுடைய இருக்கு, தொடக்கத்தில் இருக்கு. இந்த வருஷம் வாங்கியிருக்கிறோம் 3000 + 13,000 16,000. விளையாட்டு போட்டி இறுதி இருப்பு கொடுத்துருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல செலவினம் அப்படின்னா இதில் இருந்தா ஆரம்பத்தில் இருக்கிறது 3, மற்றது வாங்கினது 13, 13,000 இறுதி இருப்பு கொடுத்துருக்கு. அப்ப இந்த வருஷத்துக்கு உண்டான செலவு என்னங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. ஒண்ணு அது கணக்கு எழுதணும். முதலீடு வருவாய் செலவு கணக்குல வரும். முதலீடு செய்தது, முதலீடு என்பது சொத்து, அது இருப்பில் இருக்கிற சொத்து. இருப்புங்கிறது அந்த ஆண்டினுடைய, அதாவது 2018ஆம் ஆண்டுடைய இறுதி ரொக்கம், இறுதி கையிருப்பு, இது சொத்து. துவக்கம் வராது. இறுதியில் உள்ள சொத்துக்களை நாம் எழுதுவோம். ஏன் துவக்கம் வராதுன்னா சென்ற ஆண்டினுடைய ஆரம்ப ரொக்கம் 5000 பத்தாது. சென்ற ஆண்டினுடைய இறுதி இருந்ததுனால இது ஆரம்பத்தில் வந்திருக்கு. சென்ற ஆண்டினுடைய இருப்புநிலை குறிப்புல இந்த தொகை காட்டப்பட்டிருக்கும். அதனால இந்த ஆண்டுக்குரிய இதை விட்டுலாம். ஆனா இந்த ஆண்டு இறுதியில் இருக்கிறது இருப்புநிலை குறிப்புல நம்ம சொத்தா இருக்கிறோம், கையெழுத்து வாங்கியிருக்கோம். இருப்புநிலை குறிப்புல மெயினா வர வேண்டியது பொறுப்புல பக்கம் முதல் நிதி கட்டாயம் காட்டணும். அது முதல் நிதி கொடுத்துருக்காங்க. இந்த வந்து இங்கே காட்டிடும் விளையாட்டு பொருட்களோட. அவ்வளோதான், சிம்பிளான அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. முதல் கணக்கு ஒரு சிம்பிளான கணக்கை நம்ம ஆரம்பிக்கலாம். இதை வச்சு இப்போ நம்ம கணக்கு போடலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு இந்த கணக்கு செய்யணும். இப்போ எதுவும் இல்லை, நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம கணக்கு போடலாம். ராமநாதபுரம் கிரிக்கெட் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டில் வருவாய் மற்றும் செலவு கணக்கு, வருமானம், செலவு. இதுல வருமானத்தை முடிச்சுங்க. சந்தா, அது ஆரம்ப கையிருப்பு ரொக்கம் வராது. சந்தா இதுல அப்படியே போட முடியாது. 2018ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 33,000. சப்போஸ் இதுல கூடுதல் தகவல் பெற வேண்டிய சந்தா இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது, இருந்தா கூட்டிக்கலாம். சந்தா 33,000 2018ஆம் ஆண்டு. நம்ம எழுதுறது அவசியம் கிடையாது, தலைப்பை கீழே போட்டுக்கோ. 2018ஆம் ஆண்டு அந்த சந்தா மட்டும் எடுத்துங்க. அடுத்து நுழைவு கட்டணம், வருட கட்டணம். நுழைவு கட்டணம் 6,000. பொது நன்கொடை 7,000. பழைய விளையாட்டு பொருட்கள் விட்டது சேர்க்காது. விட்டுறது 1000. இது போக எக்ஸ்ட்ரா 6 இதர வரவுகள் 500. செலவினத்துல வாடகை 11,000. பொது செலவுகள், பொழுதுபோக்கு செலவுகள் 11,200. பொழுதுபோக்கு செலவுகள். அரைவன் சொத்து வராது. விளையாட்டு பொருள் வாங்கியது, இந்த இடத்துல விளையாட்டு பொருட்கள் தொடக்க இருப்பு அதோடு வாங்கியது சேர்த்து அந்த ஆண்டுடைய மொத்தம். கடைசியில பயன்படுத்தாம இறுதியில் இருக்கக்கூடிய இறுதி இருப்பு கழிச்சிட்டீங்கன்னா இந்த ஆண்டினுடைய செலவு எவ்வளவு தெரியும். அப்ப விளையாட்டு பொருள் ஆரம்ப இருப்பு இது கவனமா இல்லை. இது நம்ம ஏற்கனவே மாச கணக்கில் போட்டுருக்கோம். ஆரம்ப இருப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு 3000 ரூபாய். அதோட அந்த ஆண்டு வாங்கியதை கூட்டுக 2018 வாங்கிய விளையாட்டு 13,000. அப்ப மொத்தம் அந்த வருஷம் நம்ம கையில இருக்கிறது 16,000 ரூபாய்.
பயன்படுத்தாம இந்த இறுதி இருப்பு பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய இறுதி இருப்பு கடைசியா இருப்புநிலை குறிப்புல இறுதி இருப்பா காட்டணும் சொத்து. மறு வருஷத்துக்கு இது ஓப்பனிங்கா மாறும். கழிக்க இறுதி இருப்பு விளையாட்டு போட்டியில் இறுதி இருப்பு எவ்வளவு இருக்கு? 5000. அப்ப கழிச்சீங்கன்னா 11000 மதிப்புள்ள விளையாட்டு பொருட்களை இந்த ஆண்டு பயன்படுத்தி இருக்கோம் தெரியும். இது நம்ம பண்ணக்கூடிய அட்ஜஸ்ட். அடுத்து முதலீடுகள் செய்வது அது சொத்து. நம்ம ஏற்கனவே கணக்கில் பார்த்துருக்கோம். முதலீடு என்பது சொத்து, இருப்புநிலை குறிப்பில் சொத்துல போடுறோம். இறுதி இருப்பு கையொப்பம் வைக்கிறப்ப இருப்புநிலை குறிப்பில் சொத்துல ஆரம்பத்தில் நடப்பு சொத்தாக மாறும். அவ்வளோதான் நம்ம கணக்கில் இருக்கிறது போட்டுருக்கோம். இன்னொன்று விளையாட்டு போட்டி செலவு. விளையாட்டு போட்டி வாங்கியது விளையாட்டு போட்டி செலவு கிடையாது, அதுவும் செலவு. இதுல இன்னும் கவனிக்கணும், அதை நம்ம சொல்லிடுறேன். விளையாட்டு போட்டி செலவுகள் நம்ம வந்து இந்த இடத்துல கவனத்தில் இருக்கணும். விளையாட்டு போட்டிக்கென்று தனியாக ஒரு நிதி வசூல் செய்திருந்தால் விளையாட்டு போட்டி நிதி என்பது இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் வரும். அந்த நிதியில இருந்து செலவு கழிச்சு பேலன்ஸ் நிதியை காட்டணும். இங்க வந்து விளையாட்டு போட்டிக்கென்று தனியாக ஒரு நிதி வசூல் செய்யல. அதனால விளையாட்டு போட்டி செலவுகளை ரெகுலர் செலவாக கருதி அந்த ஆண்டினுடைய வருவாய் செலவு கணக்கில் செலவினத்தில் போகும். இதை கொஞ்சம் ஞாபகம் பயன்படாது. இப்ப 4 செலவுகள் இருக்கு. இந்த சைடு ஒரு 5 வருமானங்கள். இப்போ நம்ம ரெண்டையும் கூட்டி பார்த்துக்கணும். உத்தேசமா போட்டுறாரு. கூட்டி பார்த்து எது அதிகமாக வரும்னு பாருங்க. பார்த்தாலே தெரியுது வருமானத்தை கூடுதலான தொகை தெரியுது. அப்ப ரெண்டு பக்கமும் டோட்டலா போட்டுட்டேன். 500 47,500 ரெண்டு பக்கம் டோட்டல். இந்த 47,500 இருந்து இந்த டோட்டல் கழிக்கும் செலவினத்துடைய தொகை 2,300 ரூபாய் பேலன்ஸ். 47,500 வந்து 45,000 கழிச்சுக்கலாம். 2,300 ரூபாய் பேலன்ஸ் வந்து வருமானத்தை காட்டிலும் செலவினம் கம்மியாக இருக்கிறது. அப்ப 2,300 ரூபாய் இங்க என்ன வரும்? வருமானம் கூட இருந்து செலவுகள் கம்மியாக இருந்தால் செலவை காட்டிலும் வருமானம் மிகுதி அப்படின்னு எழுதி உபரி என்று காட்டணும். சர்ப்ளஸ் செலவை காட்டிலும் மிகுதியான வருமானம் இது காட்டும். இதைத்தான் முதலீடுல மட்டும் செய்யணும். 2,300 ரூபாய். இந்த 2,300 காட்டும். இந்த உபரியை தான் நம்ம கொண்டாந்து இருப்புநிலை குறிப்புல முதல் நிதியோட போடணும். இருப்புநிலை குறிப்பு ராமநாதபுரம் கிரிக்கெட் மன்றத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டின் இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகள் சொத்துக்கள் பற்றோட போட்டிருக்காங்க. பொறுப்புகள் சொத்துக்கள். இப்போ இங்க நடப்பு சொத்து ஆரம்பிங்க. இங்க வருவாய் வருதல் செலுத்தல் கணக்குல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இறுதியில் இருக்கக்கூடிய கைரொக்கம் வைக்கிறோம். அதனால கைரொக்கம் வங்கி ரொக்கம். கைரொக்கம் எவ்வளவுனா 1,300, வங்கி ரொக்கம் 4,000. 1,300 4,000 5,300 மொத்தம் ஆரம்ப ரொக்கம். இதை தனித்தனியாக போட்டாலும் கூட சேர்த்து கூட்டி போட்டுக்கலாம், தவறு. அடுத்து இருக்கக்கூடியது சொத்துக்கு அப்புறம் 6,000 நிலை சொத்து. 6,000 தேய்மானம் தான் கழிச்சுக்கலாம், கிடையாது. 6,000 10,000. முதலீடுகள் செய்வது
இது அடுத்த ஆண்டுக்கு துவக்கமாகும். இது அடுத்த ஆண்டுக்கு துவக்கமாகும். எவ்வளவு இருப்பு? 5000 ரூபாய். இதுதான் சொத்துக்கள் பக்கம் நம்ம இடம்பெறக்கூடியது. வேற ஒன்றும் இருக்கு இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்து பொறுப்புகள் பக்கம் முதல் நிதி. இந்த முதல் நிதியோட தான் உபரியை கூட்டணும், பற்றாக்குறை தான் கழிக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச தொகை கூட்டுக உபரி. முதல் நிதி எவ்வளவு? கூடுதல் தகவல் 30,000 பேர் பார்த்துக்கோங்க. உபரி 2300, 32,300. வேற என்ன பொறுப்புகள் இருக்குன்னு பாருங்க. இது முக்கியமா சந்தாவை கணக்கில் வரணும். சந்தா 3 வருஷம் கொடுத்து 2017 கணக்காண்டு விட்டலாம். 2018 நம்ம எடுத்துட்டோம் வருவாய் சனத்துல. 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 16,000 2018இல் பெறப்பட்டிருக்கிறது. அப்ப முன்கூட்டி பெற்றது என்பதே பொறுப்பு. முன்கூட்டி பெற்ற சந்தா ஆடுகிறதெல்லாம் அல்லது 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 2018இல் முன்கூட்டி பெற்றது என்று விளக்கமாகவும் எழுதிக்கலாம். 16,000 வேற என்ன பொருட்கள் சொத்துக்கள் இருக்கு? எவ்வளவு போட்டாச்சு நினைக்கிறேன். முடிஞ்ச வரை டோட்டல் போட்டு பார்த்துருங்க. நீங்க ஒரு முறை பார்த்துக்கணும், வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவும் விடுதல் இருக்கா அப்படின்னு ஒரு அளவுக்கு செக் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் போட்டு பார்த்துங்க. 300, 13, 18, 48,300. இது ஒரு சிம்பிளான கணக்கு. அடுத்து ஒரு கூடுதல் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு கணக்கு. அடுத்த கணக்குல சில அட்ஜஸ்ட்மெண்ட் கூடுதலாக இருக்கு. இரண்டாவது கணக்கு, அதாவது இரண்டாவது கணக்கு சாகித்ய மரத்தில் வரக்கூடிய இரண்டாவது கணக்கு பயிற்சி 21. ஏற்பாடு இளைஞர் சங்கத்தின் இன்னொரு தகவல் வந்து 2019 மார்ச் 34 வருவாய் செலவின கணக்கு மற்றும் இருப்புநிலை குறித்து தயார் செய்யும். இதுல ஒன்னே பாருங்க, இந்த மாதிரி ஆரம்ப கையில் நம்ம இருக்க வேண்டியதில்லை. புத்தகம் பெற அரசு மானியம். அரசு மானியம்ங்கிறது அது ஒரு நிதி சார்ந்த அமௌண்ட். புத்தகங்கள் வாங்குறதுக்காண்டி அரசு மானியம் இருக்கு. அதை பொறுத்தவரை நமக்கு முதல் நிதி போன்று அது ஒரு வருமானம், அது நிதி. அப்போ பொறுப்புகள் பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தல் கொடுத்துருக்கோம். சந்தா வருமானம், சேர்க்கை கட்டண வருமானம், பரிசு நிதி. பரிசு நிதி என்று வந்துட்டாலே அது ஏதோ ஒரு பர்பஸுக்காண்டி அந்த நிதி வாங்கணும். அப்போ அதுக்கு உண்டான செலவுகளை அந்த நிதியோடு சேர்க்கணும். இப்போ அந்த பரிசு நிதி வரும்போதே செலவினத்தில் வரவு இருக்கு. அப்போ அந்த வரவுக்கு உண்டான செலவு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த பரிசுகள் வழங்கி இருக்கு. அப்போ பரிசு நிதிக்குன்னு வாங்கின வருமானத்தில் 5,000 செலவு இருக்கும். அப்போ நிதி கணக்கில் கொண்டு போய் நிதி மீன்ஸ் என்ன இருமுறை குறிப்பிட்ட பொறுப்புல அந்த பரிசு நிதியோட கொண்டு போய் அது வந்து இந்த செலவு கழிச்சு அந்த நிதியில் மீதம் இருக்கிறது அப்படிங்கிறத இருமுறை குறிப்பிட்ட பொறுப்புல காட்டணும். இது ஞாபகம். அடுத்து வங்கி வட்டி வருமானம், பழைய செய்தித்தாள் விற்றது, அதோட பிரச்சனை கிடையாது. வருமானம், சம்பளம், அலுவலக செலவு, புத்தகங்கள் வாங்கியதுல ஆரம்பத்தில் இருப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஆரம்ப இருப்பு இருக்கு, அதோட புத்தகங்கள் வாங்கியதை சேர்த்து. எழுது பொருட்கள் வாங்கி எழுதுபொருள் செலவு, செய்தித்தாள் செலவு, பரிசுகள் வழங்கியிருக்க நம்ம சொன்னோம். அதோட இந்த கட்சி இருப்புல இருக்க பொருட்கள் போட்டுருக்கேன். இருப்புக்கு கைரொக்கம். இந்த கைரொக்கம் சொன்னா இருப்புலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் இறுதி ரொக்கம் வரும். இதுதான் இது நம்ம மனசில் வச்சுட்டு அடுத்து கூடுதல் தகவலை பாருங்க. தொடக்க முதல் நிதி இருப்புலை குறிப்பில் பொருட்களை காட்டணும். உபரி பற்றாக்குறை வந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கணும். புத்தகங்கள் ஆரம்ப இருப்பு சொன்னோம். ஆரம்ப இருப்புல வாங்கி அதை கூட்டிங்க. கூடியில சந்தா பெறப்படாது. வரவேண்டிய சந்தா இன்னும் வரவேண்டிய சந்தா சொத்து. அப்போ கூடியில சந்தா என்பது வரவேண்டிய சொத்து. அதோட இருப்புலை குறிப்பில் வருவாய் செலவு கிடைக்கிற வருமானத்தில் சந்தாவோட சேர்த்துக்கணும். இன்னொன்று சொத்து இருக்கும். 1/4/2018 அன்று எழுதுபொருள் இருப்பு ஆரம்ப இருப்போட எழுதுபொருள் வாகனத்தை சேருங்க. எப்படி விளையாட்டு பொருள் போன கணக்கில் பார்த்தோமோ அதே மாதிரி எழுதுபொருள் ஆரம்ப இருப்போட வாகனம் சேர்த்து இறுதி இருப்பை கழிச்சிட்டீங்கன்னா அந்த ஆண்டுக்கு
கூடியில சந்தா இந்த ஆண்டுக்குரியது பெறப்படாது. அடுத்த சந்தர்ப்பு கூடியில சந்தா பெறப்படாது 1700. சேர்க்கை கட்டணம் 2000. பரிசு நிதி வரவை கொடுக்க வந்துடும். வங்கி வட்டி வங்கி வட்டி 1500. பழைய செய்தித்தாள் வைக்கிறது 1100. ரைட். அப்போ வருமானம் போட்டாச்சு. செலவினங்கள் வாங்க. சம்பளம் 14,000. அலுவலக செலவுகள் 7,200. புத்தகம் வாங்கியது நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கக்கூடியது. அதனால புத்தகங்கள் வந்து சொத்துல வரும். அதோட ஆரம்பத்தை சேர்த்து சொத்துல வாங்கி எழுது பொருட்கள் வாங்கி இந்த எழுது பொருட்கள் வாங்கும் போதே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. தொடக்க இருப்பு இறுதி இருப்பு கொடுத்துருக்கு. அப்ப தொடக்கத்தில் உள்ள எழுதி எழுது பொருள் ஆரம்ப இருப்பு அதோட வாங்கி ஆரம்ப இருப்பு 1200 அதோட கொடுத்துங்க. இந்த ஆண்டு வாங்கி அல்லது வருஷத்துக்கு 1800 கூட்டி இறுதி இருப்பு இருக்கிறதுனால கழிங்க. 1200 1200 3000 கழிக்க மீதம் இருக்கு. இந்த மீதம் உள்ளது இருப்புல சொத்துலயே வரும். இறுதி எழுது பொருள் இருப்பு இங்க கடைசியா கொடுத்துருக்கு 2000. இந்த 2000 சொத்துலயே காட்டும். அப்ப கழிச்சிட்டீங்கன்னா 1000 ரூபாய் மதிப்புள்ள எழுது பொருள் இந்த ஆண்டு செலவாகி இருக்கு. அடுத்த எழுது பொருள் போட்டாச்சு. செய்தித்தாள் வாங்கி இது செலவு. செய்தித்தாள் வாங்கியது 5000. சாரி செய்தித்தாள் வாங்கியது 2000. செய்தித்தாள் வாங்கியது 2000. 5000 வந்து பரிசு வாங்கியது. இது விற்பனை குறிப்புல பொறுப்புல பரிசு இருந்து கழிக்கணும். கையில் காணலாம். வேற என்ன செலவுகள் இருக்குன்னு பாருங்க. வேற செலவுகள் கிடையாது. அதை கூட்டி கழிச்சிருங்க. எவ்வளவு வரும்னு பார்க்கலாம். கூட்டி பாருங்க. 0 6 11 2 4 5 31,100 டோட்டல். இது கம்மியா தான் 31,100 ரெண்டு பக்கம் போடுங்க. அதுல வந்து செலவிட்ட கழிங்க 300 2 3 10 16 11 2 24,300 31,100 வந்து 24,000 கழிங்க 6,800 ரூபாய் உபரி. இந்த டோட்டல் போட்டுங்க 31,100 பேலன்ஸ் வந்து 6,700 ரூபாய் உபரி. செலவை காட்டிலும் வருமானம் மிகுதி. இந்த உபரி கல்விகளுக்கு அந்த வருவாய் செலவு ஆராய்ச்சி. இதை முதலீட்டோட கூட்டி. அடுத்தது இருப்புநிலை குறிப்பு. ஏற்காடு இளைஞர் சங்கத்தின் 31/3/2019 நாளுடைய ஆண்டினுடைய இருப்புநிலை குறிப்பு. அதுல வருவாய் பெறுதல் செலுத்தல் கணக்கில் வரக்கூடிய இறுதி கையிருப்பு தான் இங்க ஸ்டார்டிங் நோக்கமாக கொண்டாங்க. இங்க நடப்பு சொத்தா இது பீரியட் கொண்டாடுறது தப்பு இல்லை. நடப்பு சொத்தை முதல் போட்டுங்க 9,900. இறுதி ரொக்கம் துவக்க ரொக்கம் வராது. இந்த
பெறுதல் செலுத்தல் கணக்கு போகும். அடுத்து எது சொத்துக்கள் இருக்கான ஏற்கனவே பார்த்தோம். புத்தகங்கள் வாங்கியது, புத்தகங்கள் வாங்கியதை சரியாக வாங்கி கூடுதல் நிதி கூடுதல் தகவல் இல்லை. ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய ஆரம்பம் கொடுத்துருக்கு. ஆரம்பத்துக்கு என்ன கொடுத்துருக்குன்னா பெறுதல் செலுத்தல 9,500 ரூபாய் கொடுத்துருக்கு. அதோடு இந்த ஆண்டு வாங்கியதையும் சேர்த்துக்கணும். இந்த ஆண்டு மட்டும் பயன்பெறக்கூடியது, இது 2 ஆண்டுகளுக்கு பயன்பெறக்கூடியதாக இருப்பதால் இது சொத்தாக கணக்கிடப்படுகிறது 15,000. அப்போ 15 + ரூபாய் 24,500 ரூபாய் மொத்த மதிப்பு நம்மகிட்ட புத்தகங்களுடைய மதிப்பாக இருக்கிறது. அடுத்து எழுதுபொருள். எழுதுபொருள் சென்ற கணக்கில் பார்த்த மாதிரி தான் ஆரம்பத்தோட இந்த ஆண்டு வாங்கிய எழுதுபொருள் இருக்க கூட்டி பேலன்ஸாக கழிச்சாக்க அது வந்து செலவில் காட்டியிருக்கோம். செலவினத்தில் அது போக பயன்படுத்தாமல் இறுதியாக இருப்பது மட்டும் இருப்பில் சொத்தில் காட்டணும். 2,000 ரூபாய். இது அடுத்த வருஷத்துக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கில் ஆரம்பத்தில் பார்க்கணும். அடுத்து பெற வேண்டிய சந்தா அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கு. அது நிலுவையில் இருக்கிற சந்தா இன்னும் வரல, அதனால வர வேண்டிய சந்தா 1,500 ரூபாய் சொத்துல காட்டணும். இது சொத்துக்கள்ல அவ்வளோதான் இங்கே கொடுக்கக்கூடிய விஷயம். பொறுப்புக்கம் பார்த்தீங்கன்னா முதல் நிதி முக்கியமாக இருக்கும். முதல் நிதி 20,000 ரூபாய் போதும் தகவல் கொடுத்துருக்கு. 20,000. அதோடு ஒவ்வொரு எவ்வளோ வந்துச்சு நம்ம கணக்கு 6,500 வந்துச்சு. அதை கூட்டி போட்டுருங்க 26,500. இந்த அரசு மானியம் வாங்கியிருக்கோம். அரசு மானியம் எவ்வளோ இருந்தாலும் நிதியில் தான் வரும். அப்போ புத்தகம் வாங்குறதுக்காக அரசு பெற்ற மானியம் 10,000 ரூபாய். நிதி சார்ந்து எந்த செலவுகள் எந்த வருமானம் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் நிதின்னு சொன்னார், சிறப்பு நிதி. அப்போ ஒரு பரிசு கொடுப்பதற்காக ஒரு ஸ்பெஷல் நிதி வாங்கியிருக்காங்க. பரிசு நிதினு வாங்கியிருக்கோம் 6,000 ரூபாய். அந்த பரிசு நிதிக்கு உண்டான செலவு இருக்கோ அந்த வருவாய் செலவு கணக்கில் கொண்டு வரக்கூடாது. அந்த ஸ்பெஷல் ஃபண்டு தாண்டி என்ன செலவு இருந்துச்சோ அதை கழிச்சுட்டு பேலன்ஸாக இருக்கிற பரிசு வழங்கியது 5,000 ரூபாய். கொடுத்த போக மீதி இருக்கிற 1,000 ரூபாய் வந்து சிறப்பு நிதியாக நம்ம கணக்கில் கொண்டு வரும். அப்போ சிறப்பு நிதியில் பேலன்ஸ் வச்சாரு அப்படின்னா பொறுப்பு நம்ம காட்ட முடியாது. வேற இருப்பிலை குறிப்பில் வேற கூடுதல் தகவல்கள் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கணக்கை நீங்கள் நேரத்தில் பார்த்துக்கோங்க. சரியா வரலைன்னா நீங்கள் என்ன கணக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒவ்வொரு 11, 18 மிச்சம் 1, 2, 4, 8, 9, மிச்சம் 1, 2, 37,800. இதுல நம்ம மெயினா என்ன பண்ணணும்னா பெறுதல் செலுத்தல் கணக்கு பார்க்கும்போது எதாவது எங்கெங்கே வருங்கிறது ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு கூட ஆரம்பிச்சோம்னா கணக்குல எதுவும் விடுதல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, தெளிவாக அடுத்து இன்னும் 2 கணக்குகள் பயிற்சி பேலன்ஸ் மொத்தம் 3 இருக்கு. அதில் மாணவர்கள் போட்டு பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் சில கணக்குகளை செய்வதாக இருந்தால் செய்யலாம். எடுத்துக்காட்டுகள் கணக்குகளையும் போட்டு கணக்குகளை சரி பண்ணி செட் பண்ணிக்கணும். வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் அடுத்த கணக்கில் கூடுதலான